இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல டான்லி நடிச்சு ஆக்ஷன் த்ரில்லரா வந்த ஒரு படத்தை பத்தி தான் நீ பார்க்க போறோம். இந்த படத்தோட டைட்டில் இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சினிமா பர்ப்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க. சரி, கதைக்குள்ள போயிடலாம். சீனோட ஸ்டார்டிங்ல ஒரு டாக்டர் வந்து ஒரு பொண்ணுக்கு, செத்து போன பொண்ணுக்கு ஊசி போட்டு உயிரை கொண்டு வரலான்னு பாக்குறாரு. அரசோட இது கோட்பாடை மீறி நீங்க ஆராய்ச்சி பண்றதுனால உங்களை நாங்க தடை பண்றோம், கைது பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அந்த டைம்ல ஒரு எர்த்குவாக் வந்து அங்க இருக்க எல்லா அபார்ட்மெண்ட் எல்லா இதுவுமே இடிஞ்சு விழுந்துரும். அதுக்கடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் காமிப்பாங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து பூமியே ஒரு மாதிரி அழிஞ்சு போன கட்டத்துல இருக்கும். தண்ணி கூட கிடைக்காது. இது முதல்ல வருது. முதல்ல வேட்டையாடுற மாதிரி ஒரு பையன் காட்டுறாங்க. அந்த பையன் வேற யாரும் டான்லியோட வளர்ப்பு பையன் மாதிரி. இவர் ஒரு ஆர்ச்சரா இருக்காரு. முதலையோட மேலேயே ஒரு அம்பு விடுறாரு. அம்புல செத்துருச்சுன்னு நினைக்கும் போது தான் திடீர்னு அந்த முதலைக்கு உயிர் வந்து டப்புன்னு அவனை கடிக்கிறதுக்கு வருது. அவர் டப்புன்னு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு காருக்குள்ளே பூந்துக்கிறாரு. அப்போ அந்த முதலையும் அந்த தலையை காருக்குள்ளே விட்டு அவரை கடிக்க பார்க்குது. அப்போ தான் தலைவரோட என்ட்ரி. வாழை இழுத்து பிடிச்சி முதலைய வெளில இழுத்து போட்டு அடிச்சு முதலையோட தலையை வெட்டி கொண்டுடுறாரு. உடனே அவர் தம்பி வந்து வெளில வந்து, நீ வரலனாலும் நான் அதை கொண்டிருப்பேன், நீ வந்து என்னை காப்பாத்திட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அவர் தான் பிடிச்ச மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்படியே திருப்பினா ஹீரோயின் பக்கம் வராங்க. இவங்க தான் டான்லியோட வளர்ப்பு பொண்ணு இல்லை, ஆனால் அந்த கதையில வந்து அவர் வந்து பொண்ணு ஸ்தானத்தில் பார்க்குறாரு. இங்கே தண்ணிக்கே கஷ்டம்ன்றனால தண்ணியை பியூரிஃபை பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜார் தண்ணி கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுக்கடுத்து அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த முதலையை வேட்டையாடிட்டு வந்தாங்கல்ல, அவங்க கறி கடை மாதிரி போட்டு முதலையை வெட்டி எல்லாருக்கும் வித்துட்டு இருக்காங்க. இங்க வந்து காசு பணம்லாம் வாங்குறது இல்ல, எல்லாமே பண்ட மாற்று முறையா தான் வாங்குறாங்க. அப்போ ஒரு லேடி வந்து என்கிட்ட இவ்வளவு கோல்டு இருக்கு, இந்தாங்க இதை வச்சுட்டு அந்த வாழை மொத்தத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த தங்கத்துக்குலாம் ஒரு மதிப்பும் இல்லை, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. தப்புன்னு வந்ததுக்கு இதையாவது எடுத்துட்டு போங்கன்னு ஒரு பாம்பு மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த சூனா அவங்க வராங்க. அவங்க வந்து இந்த முதல் நீங்களாம் பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த பையன் வந்து நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு சும்மா சொல்றான். டான்லி வந்து அவர் அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருக்காரு. என்னம்மா நீங்கள் ஏன் மந்திரம் வந்தீங்க, நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பல அப்படி இப்படி பேசிக்கிறாங்க. அந்த டைமில் இங்கேருந்தும் வந்து ஒரு கேங் வந்து ராபரி கேங் மாதிரி வராங்க. வந்து இந்த பையனை இங்கே பார்த்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3ஆம் கிளாஸ் பசங்க வர டிராயிங் மாதிரி ஒரு டிராயிங்கு. அந்த டிராயிங்கை இந்த ஆள் இங்கே எங்கேயா இருந்தால் மரியாதையாக வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஆள்லாம் இழுத்து போட்டு தேடுறாங்க. ஒரு பையனை இழுத்து பிடிக்கிறாங்க. இவன் தான் இவனை மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு டப்புன்னு அவன் வந்து நாளாக அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சண்டை போகிற மாதிரி பண்ணுறான். டப்புன்னு அவன் கையை வச்சோடனே கையை வெட்டிடுறாங்க. அப்போ சூனாவை பார்க்குறான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரான். டப்புன்னு டான்லியோட வளர்ப்பு பையன் மாதிரி இருக்கவன், என்னடா இங்கே வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். உடனே அவனை எல்லாரும் அடிச்சு போட்டுறாங்க. இதை பார்த்து டான்லி வந்து அவனுங்களை அடிச்சு போட்டுடுறாங்க. இப்போ வந்து அந்த அடிச்சு போட்ட ஆள் வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் நாம் சுனு அப்படி சொன்னதும் அப்படியே பயந்து போறாங்க. அப்படியே சலர பிரபாஸ் படம் மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து அந்த பாம்பு கொடுத்த அந்த பொண்ணுக்கு டான்லி மேலே லைட்டாக க்ரஷ் வந்துடுது. டான்லி வந்து அப்படி லைட்டாக பூனை குட்டியா மாதிரி இருக்காரு. சுனு அவங்க வீட்டு வழியாக போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க அங்கே டீச்சர் மாதிரி ஒரு கேங் வந்து இந்த சுனு அவங்க வீட்டு பாட்டிக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு பதறி போய் டான்லி கேட்கும்போது, இவங்களை பயப்படாதீங்க, இவங்க நல்லவங்க தான், கெட்டவங்க இல்லை, இவங்க ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, டீச்சராக எங்களை அடாப்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பொண்ணு வந்து இவங்களும் என் குடும்பம் மாதிரி தான், இவங்க 4 பேரும் என் கூட வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் 2 பேர் தான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. உடனே இந்த பையன் வந்து ஒரு மஃப்ளர் மாதிரி தலையில் போகிறது ஒன்று கொடுக்குறான். உடனே அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு ஒரு டிராயிங்கை கொடுக்குறா, அவனோட டிராயிங்கையே. சரி, அதுக்கப்புறம் என்ன, ஒரே அடி தட்டி தான். எப்படி சுனோவை காப்பாற்றுனாங்க அதுதான் இந்த படத்தோட கதை தான். இந்த படத்தை பாருங்கள், காமெடிலாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்யூ. 야, 다 살아있냐?